நண்பர்களுக்கு வணக்கம். இந்த பாட்காஸ்ட் த சைக்காலஜி ஆஃப் மணி புத்தகத்தோட கடைசி பாட்காஸ்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. இதுக்கப்புறம் போஸ்ட் ஸ்கிரிப்ட்னு ஒரு சாப்டர் இருக்குது. அதை பற்றியும் சின்னதாக ஒன்று பண்ணலான்னு தான் இருக்கேன். பட் இது 20வது சாப்டர். இதோட தலைப்பு கன்ஃபெஷன்ஸ், தமிழில் வாக்குமூலம் அப்படின்னு வச்சுக்கலாம். மார்கன் ஹவுசல் அவரோட சொந்த வாழ்க்கையில் என்ன மாதிரி பொருளாதார முடிவுகளை எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு. அதை சொல்கிறதுக்கு முன்னாடி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய முதலீட்டாளர் அவரை பற்றி சொல்கிறாரு. அவரோட பேர் சாண்டி காட்டஸ்மேன். அவர் அவரோட நிறுவனத்தோட பேர் ஃபர்ஸ்ட் மேன்ஹாட்டன். அதுக்கு ஆட்களை வேலைக்கு எடுக்கும்போது அவர் என்ன கேள்வி கேட்பார் அப்படின்னா அவங்களோட பங்குச்சந்தை பற்றிய அறிவை சோதிக்கிற மாதிரி கேள்விகளை விட அவங்க எதில் முதலீடு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி கேட்பார். அப்போ அவங்க ஒரு ஸ்டாக்கோட பேரை சொன்னால் ஏன் அப்படின்னு சொல்லி கேட்பார். அப்போ இதை சொல்கிறாரு, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பல இன்வெஸ்டர்ஸ் இந்த மியூச்சுவல் ஃபண்டு மேனேஜர்ஸ் அவங்களோட ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதில்லன்னு சொல்லி ஒரு ஐரணியை சொல்கிறார். 50%க்கும் மேலே உள்ளவர்கள் அவங்க உருவாக்கியிருக்கக்கூடிய அந்த ஃபண்டுகளில் இன்வெஸ்ட் பண்ணுறதே இல்லை. இதெல்லாம் சொல்லிவிட்டு அவங்க அப்பாவோட கதையை சொல்கிறார். அவங்க அப்பா 40 வயசில் தான் எம்பிபிஎஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு டாக்டர் ஆகிறாரு. அது வரைக்கும் அவங்க அப்பாவும் அம்மாவும் ஈட்டிய பணத்தில் ரொம்ப சிக்கனமான வாழ்க்கை. 3 பிள்ளைகள், மார்கன் ஹவுசல் உட்பட ரொம்ப சிக்கனமான வாழ்க்கை. அதுக்கப்புறம் அவங்க அப்பா மருத்துவராகி நல்ல வருமானம் வந்த போதும் அந்த சிக்கனத்தை அவங்க கைவிடலை. செல்ஃப் ரிலையண்ட்டாக இருக்கணும், கடன் வாங்கி கைமீறி கடன் வாங்கி வீட்டு லோன் வாங்கி இல்லை லைஃப் ஸ்டைல் க்ரீப்புக்குள்ளே மாட்டிக்கிட்டு கஷ்டப்படக்கூடாதுன்றதில் தெளிவாக இருக்காங்க. அவங்க அப்பா ஒரு எமர்ஜென்சி ரூம் டாக்டராக இருக்கார். எமர்ஜென்சி ரூம் டாக்டர் அப்படின்றது ரொம்ப டென்ஷனான ஒரு வேலை. நைட்டு டே டைம் ஷிஃப்ட்டு மாறி வரும். அப்போ அந்த ரிதமை உடம்பில் உள்ள ரிதம் அதை அஃபெக்ட் பண்ணுன்னு சொல்கிறார். சிர்காடியன் ரிதமை அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு வேலை. ஏன்னா 1 மாதம் தொடர்ந்து நைட் டியூட்டி பார்த்துருப்பாங்க. அப்போ பகலில் தூங்கி பழகிருப்பாங்க. அப்புறம் 1 மாதம் கழித்து அதை திரும்ப நைட்டுக்கு மாற்றணும். இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு அவர் வேலை பார்த்து 60 வயசாகும்போது அவர் கையில் போதுமான அளவுக்கு சேவிங்ஸ் இருந்ததுனால அந்த வேலை போதும்னு சொல்லி அந்த வேலையை விட்டுறாரு. அப்புறம் பார்த்துக்கலாம், லெஸ் டிமாண்டிங்கான, அவ்வளவாக உடல்நலத்தை கெடுக்காத, உடல்நலத்துக்கு தீங்கு செய்யாத ஒரு வேலையை பார்க்கலான்னு சொல்லி முடிவு எடுக்காரு. மார்கன் ஹவுசல் இந்த புக்கில் ஏற்கனவே சொல்லியிருக்காரு, ஒவ்வொருத்தரும் அவங்க எதை பார்த்து வளர்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் பொருளாதார முடிவுகள் எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதே தான் அவரோட வாழ்க்கையில் அவர் பண்ணுறாரு. அவங்க அப்பா இப்படி இருந்ததை தான் அவர் முன்னுதாரணமாக எடுத்துக்கிறாரு. அவரோட 20 வயசுகள்லேயே அவரோட காதலி கூட லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப் வந்துடுறாரு. அவங்க 2 பேரும் காலேஜ் முடிச்சுட்டு வேலைகள் பார்க்கும்போது இருந்தே ரொம்ப சாதாரணமான ஒரு லைஃப் ஸ்டைலில் தான் இருக்காங்க. அவங்களோட சம்பளம் உயர்ந்த போதும் அவங்க அதுக்கேற்ற மாதிரி செலவுகளை உயர்த்திக்கிடலை. வீடு வாங்கும்போது 2 பேரும் சேர்ந்து ரொக்கமாக கொடுத்தே வீடை வாங்கிடுறாங்க. அமெரிக்காவில் அப்படி ஒரு ட்ரெண்டு ரொம்ப ரேர். பெரும்பாலும் அதை மார்ட்கேஜுக்கு தான் வாங்குவாங்க, அதாவது இஎம்ஐ போட்டு தான் வாங்குவாங்க. ஏன்னா அங்கே வீடுகளுக்கான லோன் அப்படின்றதோட பர்சன்டேஜ் ரொம்ப கம்மியாக இருக்குன்றாங்க. நீங்கள் $1,00,000 வீடு வாங்கினீங்கன்னா அதிகபட்சம் $1,05,000 தான் கட்டுவீங்கன்றாங்க. முன்னாடி நான் சொல்கிறது ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப அதிகம்னு சொல்கிறாங்க. இப்போ இஎம்ஐன்றது ஆல்மோஸ்ட் அந்த வீட்டோட விலையை தான் கொடுப்பீங்க வித் ஃபியூ பர்சன்டேஜ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்ற மாதிரி. அப்போ அவர் இதுக்கு போகாமல், இஎம்ஐக்கு போகாமல் ரொக்கமாக கொடுத்து வீடை வாங்கிடுறாரு. ஆரம்பத்தில் இந்த முதலீடுகள் பண்ண ஆரம்பித்தப்போ இண்டிவிஜுவலாக 25 கம்பெனிகள் வரைக்கும் வாங்கி வச்சுருந்துருக்காரு ஸ்டாக்ஸ். ஆனால் லேட்டராக என்ன சொல்கிறாருன்னா, அவர் லோ காஸ்ட் இண்டெக்ஸ் ஃபண்டுக்கு வந்துட்டேன்னு சொல்கிறார். இண்டெக்ஸ் ஃபண்டுன்றது இது வாரன் பஃபட் சொல்கிறதே அதுதான். வாரன் பஃபட் அவரோட மனைவியோட சொத்தில் 85% மனைவிக்குரிய ஷேரில் உள்ள சொத்தில் 85% லோ காஸ்ட் இண்டெக்ஸ் ஃபண்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காருன்னு சொல்கிறாங்க. அந்த ஃபண்டுக்கு நான் வந்துட்டேன், இண்டிவிஜுவலாக ஸ்டாக் வாங்குறத விட இது பெட்டராக எனக்கு இன்றைக்கி தெரியுதுன்னு சொல்கிறாரு. அப்புறம் அமெரிக்காவில் வேறு யாரும் பண்ணாத, இல்லை யாரும் பண்ண யோசிக்கக்கூடிய ஒரு பணம் சம்மந்த முடிவையும் அவர் எடுத்திருக்காரு. என்னென்னா, அவரோட மொத்த வேல்யூவில், மொத்த சொத்து மதிப்பில் 20% கையில் கேஷாகவே வச்சுருக்கேன்னு சொல்கிறார். இப்போ அவரோட மொத்த மதிப்பு இப்போ $1 மில்லியன் அப்படின்னா அதில் $2,00,000 $1 மில்லியன் 10 லட்சம், $2,00,000 அவர் கையில் கேஷாக வச்சுருக்கேன்னு சொல்கிறார். அமெரிக்காவில் அவ்வளோ பெரும் பணத்தை யாரும் அவங்களோட செக்கிங் அக்கௌண்ட்டில் வச்சுருக்கவே மாட்டாங்க, சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வச்சுருக்க மாட்டாங்க. பெரும்பாலும் அதை இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க, இல்லை பாண்ட்ஸ்லேயாவது போட்டு வச்சுருப்பாங்க. இவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு அது
எனக்கு அது நல்லதாக படுது, எனக்கு தட் சூட்ஸ் மீன் சொல்கிறார். அகைன் திரும்ப அதை தான் ரிப்பீட் பண்ணுறாரு. என்னோட பொருளாதார முடிவு உங்கள் பணம் சம்மந்த முடிவு உங்களோட முடிவை அஃபெக்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாரு. இது எனக்கு சரியாகப்படுது, உங்களுக்கு எது சரியாகப்படுதோ அதை நீங்கள் செய்யுங்கன்னு சொல்கிறாரு. இந்த இடத்துல நசீம் தாலப் அப்படின்ற ஒரு அறிஞர் சொன்ன ஒரு மேற்கோளை கொடுக்குறார். ட்ரூ சக்ஸஸ் இஸ் எக்ஸிட்டிங் சம் ராட் ரேஸ் டு மாடுலேட் ஒன்ஸ் ஆக்டிவிட்டீஸ் ஃபார் பீஸ் ஆஃப் மைண்ட். அப்போ இந்த பொருளாதார போட்டி இதிலிருந்து எவ்வளோ சீக்கிரம் வெளியேற முடியும். இந்த புக்கு முழுவதுமே மார்கன் ஹவுசல் வந்து டைமோட இம்பார்ட்டன்ஸை என்ஷூர் பண்ணிட்டே வந்திருக்காரு, அதாவது எம்ஃபசைஸ் பண்ணிட்டே வந்திருக்காரு. திரும்ப அதுதான் சொல்கிறார், பொருளாதார தன்னிறைவு அடைஞ்சிட்டு நேரத்தை ஒருவர் தன்னோட மகிழ்ச்சிக்காக பயன்படுத்திக்கிற முடியும், அவருக்கு இருக்கக்கூடிய மகிழ்ச்சிக்காக அவரோட நேரத்தை அவர் உபயோகிக்க முடியும் அப்படின்னா அதுதான் வெற்றி, அதுதான் பணத்தோட சாத்தியம், பணத்தோட ஹையஸ்ட் பாசிபிலிட்டி அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அகைன் திரும்ப யாருமே வந்து நோ ஒன் இஸ் கிரேசின்னு சொல்லிவிட்டு அவங்கவுங்களுக்கு எது சரியான முடிவோ அதை தான் அவங்க எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பாசிட்டிவ் நோட்டில் தான் அந்த புக்கை முடிக்கிறாரு. அண்ட் பணம் சம்மந்தப்பட்ட ஆலோசனை சொல்கிறதா, இந்த புக்கு ஆலோசனை சொல்லுதுன்றதை விட இந்த புக்கின் வழியாக நம்ம ஒரு முடிவை அடைஞ்சு நமக்கு நல்லது நடந்தால் we will be happy. இல்லை நம்ம இந்த புக்கில் படித்த ஏதோ ஒன்றை வந்து பயன்படுத்தி அது நமக்கு சரியாக வரலன்னா நம்ம அந்த ஆத்தரை ப்ளேம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் யாரும் முழுமுற்றாக ஒரு சொல்யூஷனை முன்வைக்கிறதில்ல. மார்கன் ஹவுசல் அவர் மேலே என்றைக்கும் ப்ளேம் வந்துடக்கூடாதுன்றதுனால அவர் என்ன பண்ணுறாருன்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்குரிய முடிவுகள் எடுங்க, அவங்கவுங்களுக்கு என்ன சரியாக வருமோ அதை அவங்க எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக்கை முடிக்கிறாரு. இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டதுக்கு நன்றி. அடுத்த போஸ்ட் ஸ்கிரிப்டும் நான் பாட்காஸ்ட்டாக பண்ணி ஷேர் பண்ணுறேன், தொடர்ந்து கேளுங்க. தேங்க்யூ.